சிம்பிளி டிவைன் பூரி ஜெகநாதர் சீரீஸ். கிருஷ்ணருடைய உடலுக்கு பக்கத்துல இருந்த வேடன் ஏன் மிரண்டு போனான்? தகனம் செய்யப்பட்ட கிருஷ்ணருடைய உடல் முழுவதும் எரிஞ்சு போயிருந்தாலும் அவருடைய இதயத்துக்கு மட்டும் எதுவும் ஆகாம நீல கலர்ல தொடர்ந்து மின்னிக்கிட்டே இருந்துதான். ஏற்கனவே கிருஷ்ணருடைய முடிவுக்கு நாம காரணமாயிட்டோம். மின்னிக்கிட்டு இருக்கிற இந்த பொருளால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போற அந்த வேடன் அந்த இதயத்தை ஒரு தாரு பிரம்ம கட்டையில வச்சு கட்டி கடல்ல மிதக்க விட்டுட்டு போயிடுறான். பூரி நகரத்துல இந்திரதுய்மன்கிற அரசன் இருந்தான். அவனுடைய கனவில் வரும் கிருஷ்ணர் கடற்கரையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ போய் நில்லு, அங்க ஒரு தாரு பிரம்ம கட்டை கரை ஒதுங்கும், அதை எடுத்துட்டு வந்து சிலை வடித்து கோயில் கட்டுன்னு சொல்றாரு. அதன்படியே இந்திரதுய்மனும் படையோட போய் மரக்கட்டைக்காக காத்துட்டு இருக்கான். கிருஷ்ணர் சொன்னபடியே மரக்கட்டையும் மிதந்து வந்து கரை ஓரமா ஒதுங்குது. பயபக்தியோட அது அரண்மனைக்கு எடுத்துட்டு போறான் மன்னன். தன் நாட்டுல இருக்கிற அத்தனை சிற்பிகளையும் வரவழை. இது சிம்பிளி டிவைன் பூரி ஜெகநாத் சீரீஸ். கிருஷ்ணருடைய சிலையை வடிக்க முடியலையேன்னு மன்னன் வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல ஒரு வயதான சிற்பி அவரை சந்திக்க வராரு. எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுக்கணும், அந்த அறைக்குள்ள நான் மட்டுமே இருப்பேன், சிலை வேலை முடியற வரைக்கும் நான் வெளியவே வரமாட்டேன், மொத்தம் 21 நாட்கள் என்னை யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது, நீங்க சரின்னு சொன்னா சிலைய வடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னரும் ஒத்துக்கிறாரு. சிற்பியும் வேலைகளை உடனே ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப ஆர்வ கோளாறுல இருக்கிற மன்னன் பூட்டிய கதவுக்கு வெளியே வந்து தினமும் நின்னு சிலை செய்யும் வேலைகள் நடக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 15 நாட்கள் தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. மன்னருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனா 16வது நாள் அறையிலேருந்து எந்த சத்தமும் கேட்கல. அடுத்த 2 நாட்களும் சத்தம் எதுவும் வராததுனால சிற்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு கவலைப்பட்டு மன்னன் கதவை திறந்து பார்த்துடுறாரு. அவருக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அங்க நடந்தது என்ன அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பூரி ஜெகநாதர் சீரீஸ். மன்னர் கதவு திறந்து பார்த்தப்போ அங்க இருந்த சிற்பி மாயமாயிருந்தாரு. கை கால்கள் முழுமை பெறாத வித்தியாசமான முகத்தோட பெரிய கண்களை கொண்ட 3 மூர்த்திகள் மட்டும்தான் அந்த அறையில இருந்தது. அவசரப்பட்ட அறையை திறந்துட்டோமே, சிலைகள் முழுமை பெறாம இருக்கேன்னு கலங்கி போய் நிக்கிறான் மன்னன். அப்போ கிருஷ்ணருடைய அசரீரி கேக்குது. நான் இந்த ஸ்வரூபத்திலேயே ஜெகநாதர்ங்கிற திருநாமத்தோட எப்போதும் உயிர்ப்புடன் பூரி திருத்தலத்துல இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்றாரு. என்னுடைய சகோதரர் பலராமனையும் சகோதரி சுபத்ரையையும் கருவறையில என்னோட சேர்த்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதன்படியே பூரி ஜெகநாதருக்கு ஒரு அழகான கோயிலை கட்டுறான் இந்திரதுய்மன். காலப்போக்குல கடல் சீற்றத்தால பல அழிவுகளை சந்திக்குது இந்த கோயில். இப்ப பூரியில இருக்கிற கோயில் சோடகங்கா வம்சத்தை சேர்ந்த அனந்தவர்மன்கிற மன்னரால 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித அறிவால புரிஞ்சுக்க முடியாத பல அமானுஷ்யங்கள் இந்த கோயில்ல இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற 3 விக்கிரகங்களும் 8, 12, 19 வருஷங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுது. அர்ச்சகர்கள் புதிய விக்கிரகங்களை செய்ய தாரு பிரம்ம கட்டைகளை தேர்வு செய்யும் போது வன தேவதைகளே வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவாங்களாம். மரத்தை தேர்வு செய்ய சில ரூல்ஸும் இருக்கு. ஜெகநாதருடைய மரம் 4 கிளைகள் உடைய சங்கு சக்கர அம்சம் கொண்ட மரமாக இருக்கணும். பலராமருடையது 7 கிளைகளோட ஏர் அம்சம் கொண்டதாக இருக்கணும். சுபத்ரையுடையது 5 கிளைகள் கொண்டு தாமரை பூ அம்சத்துல இருக்கணும். அப்படி தேர்வு செய்யப்படுற மரங்களை பல பூஜைகள் செய்து ஊர்வலமாக எடுத்துட்டு போவாங்க. ஒரு ரகசிய அறையில 21 நாட்கள் 3 விக்கிரகங்களையும் வடிப்பாங்க. கடந்த 100 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் 6 தடவை இந்த மூர்த்திகள் மாற்றப்பட்டிருக்காங்க. கடைசியா 2015ஆம் ஆண்டு விக்கிரகங்கள் மாற்றப்பட்டது. புதிய விக்கிரகங்கள் செய்யற சடங்க நவ கலேபரான்னு சொல்லுவாங்க. அது சரி, கிருஷ்ணருடைய உயிர்ப்பு தன்மை புதிய ஜெகநாத விக்கிரகத்துக்குள்ள எப்படி மாற்றப்படுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கிருஷ்ணருடைய இதயம் பழைய விக்கிரகத்திலிருந்து புதிய விக்கிரகத்துக்கு எப்படி மாற்றப்படுது? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமாவாசையில இந்த சடங்கு ரொம்ப ரகசியமா நடக்கும். பூரி நகரம் முழுக்க கரண்ட கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு யாருக்கும் கோயிலுக்குள்ள அனுமதியும் கிடையாது. அனுமதிக்கப்பட்ட சில அர்ச்சகர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள நுழைவாங்க. சக்தி நிலை ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுக்காக அவங்க கண்கள்ல துணிய கட்டிக்குவாங்க. கிருஷ்ணருடைய இதயத்தை நேரடியா தொடாம கைகள்ல எண்ணெய் தடவிக்கிட்டு பட்டு துணிய கை மேல சுத்திக்கிட்டு கிருஷ்ணரின் இதயத்தை வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்து புதிய விக்கிரகத்துக்குள்ள மாத்தி வைப்பாங்க. இந்த சடங்க பிரம்ம பதார்த்தான்னு அவங்க சொல்றாங்க. புதிய ஜெகநாத விக்கிரகத்துக்குள்ள கிருஷ்ணன் உயிர்ப்போட வந்தாச்சு. ஆனா 3 பழைய விக்கிரகங்களை என்ன செய்வாங்க? அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளேயே ரகசியமான ஒரு இடத்துல புதைக்கப்படுதான். இன்னும் எத்தனையோ அமானுஷ்யங்கள் பூரி கோயிலை சுத்தி இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.
உலகத்திலேயே பெரிய மடப்பள்ளி இருக்கிறது பூரி ஜெகநாதர் கோயில்ல. இங்க 32 சமையல் அறைகள் இருக்கு. 6000 சமையல்காரர்கள், 400 உதவியாளர்களோட 250 மண்பானைகள்ல 56 வகையான பிரசாதங்களை ஜெகநாதருக்கு செய்வாங்க. 7 மண்பானைகளை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு விறகடுப்ப மூட்டி சமைக்க ஆரம்பிப்பாங்க. விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற அடிப்பானை பிரசாதம் தானே முதல்ல வேகணும். ஆனா 7வது அடுக்குல இருக்கிற பிரசாதம் முதல்ல வெந்து அதுக்கப்புறம் 5, 6 நெருப்பு கிட்ட இருக்கிற அடிப்பாத்திர பிரசாதம் கடைசியா தான் வேகும். இந்த மடப்பள்ளியில நடக்கிற இன்னொரு ஆச்சரியத்தையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மடப்பள்ளியில எல்லா நாளைக்கும் ஒரே அளவாகத்தான் உணவை சமைப்பாங்க. சாதாரண நாட்கள்ல 2000 20,000 பக்தர்கள் ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் வருவாங்க. ஆனா ஒரு நாள் கூட பிரசாதம் மிச்சமானதும் கிடையாது, பத்தாம போனதும் கிடையாது. இந்த கோயில்ல இருக்கிற மற்ற விசித்திரங்கள் என்ன, கடைசி எபிசோட்ல பார்க்கலாம். பூரியில இருக்கிறது 45 அடுக்குகள் கொண்ட 214 அடி உயர கோபுரம். நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலை போலவே இந்த கோயிலுடைய நிழலும் எந்த பகுதியிலும் விழாது. பொதுவா எல்லா கோயில் கோபுரங்களை சுத்தியும் பல பறவைகள் பறந்துகிட்டே இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா பூரி கோபுரத்து மேல எந்த பறவையும் பறக்காது. கோபுரத்து மேல பறக்கிற கொடி காத்தடிக்கிற திசையில பறக்காம எதிர் திசையில தான் எப்போதும் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கொடிய அவங்க தினமும் மாத்துவாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எந்தவித பாதுகாப்பு கவசமும் இல்லாம ஜெகநாதர் மேல அளவிட முடியாத நம்பிக்கைய வச்சு ஒருத்தர் விறுவிறுன்னு 20 நிமிஷத்துல மேல ஏறி போய் கொடிய மாத்துற காட்சிய பார்க்கவே மிரட்சியா இருக்கும். ஒன்னில்ல ரெண்டில்லங்க, 1800 வருடங்களா ஒரு நாள் கூட நிறுத்தாம இந்த கொடி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொடி மாற்றம் என்னைக்காவது நின்னு போனா பூரி கோயில 18 வருஷங்கள் மூடி வைக்கணுங்கிறது ஒடிஷா மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.